பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு மயிலுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயில் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் மயிலோட ஃபோனை தனியாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து பேசவும், மீனா இருந்துட்டு மயிலக்கா மயிலக்கா கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மயிலெல்லாம் இப்போ பேசுகிற நிலமையில அவள் இல்லை, நீ எதுவாக இருந்தாலையும் எங்கிட்டயே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்? உங்ககிட்ட நான் வந்து என்ன சொன்னேன்? எதுக்கும் அவசரப்படாதீங்க, அமைதியாக இருங்க, பேசி தீர்த்துக்கலாம் நான் சொன்னேன். ஆனால் நான் சொன்னதை மீறி இப்படி வந்து இவ்வளோ வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கேட்கும். இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எந்த தப்பும் பண்ணலை, சரியா? நான் பண்ணது எல்லாமே சரிதான் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. என்ன நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க? இப்போ மொத்த பேரையும் கேஸ் கொடுத்து உள்ளே தள்ளி வச்சுருக்கீங்களே, இது கடைசியில் உங்கள் பொண்ணுக்கு நல்லதாக வந்து முடியுமா? கண்டிப்பாக மாமா அவரோட மனசை மாற்றிக்கவே மாட்டார். மயிலாக்காவை எப்படியாவது விட்டுருன்னு தான் அவர் நினைப்பார். அப்படி விடக்கூடாதுன்னு தான் நான் இந்த அளவுக்கு போராடிட்டுருக்கேன். நீங்கள் பண்ணதெல்லாம் ஏதாவது நியாயமாக இருக்கா? பொய் சொன்னதெல்லாம் நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறது ராஜ்ய அரசி அத்தை மாமா எல்லாருமே வா. தேவையில்லாத வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வேண்டாம், மரியாதையாக வந்து கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேஸெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது. என் பொண்ணை எல்லாரும் சேர்ந்து கொடுமை பண்ணிங்களே, ஏதோ என் பொண்ணுக்கிட்ட நீ வந்து ஆறுதலாக பேசினதுனால தான் உன் பேரை கொடுக்காம விட்டேன். இல்லாட்டி உன் பேரையும் நான் கொடுத்து விட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என் பேரை நீங்கள் கொடுத்துக்கோங்க, அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ வந்து கேஸை வாபஸ் வாங்க போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கேஸெல்லாம் என்னால் வாபஸ் வாங்க முடியாது. என் பொண்ணை தன்னால் நீங்களாம் வந்து கூட்டிகிட்டு போக தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக மாமா ஏற்றுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா என்னாலையும் கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மீனா ஒரு பக்கம் இருக்கவும், அதுக்கு அடுத்து தான் கோமதிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியன். மீனா இருந்துட்டு எல்லாருக்கும் தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அத்தை குடிங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம், குடிங்க அத்தை, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் இருந்துட்டு என்னம்மா காரியம் பண்ணிகிட்ருக்க நீ? உன் பாட்டுக்கு வர என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க, கட்டு பிடிச்சி அழுறீங்க. இப்போ என்னடனா உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்றதுக்கெலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. நான் என்ன சாப்பிட்றதுக்காக வாங்கி கொடுத்தேன்? தண்ணி தாங்க கொடுத்தேன், தண்ணி கூட கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. நீ வெளியே போம்மா, முதல்ல இவங்க எல்லாத்தையும் நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மீனாவோ எதுக்காகவும் பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்னதாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க கிட்ட போயிட்டு நாங்கள் வரதட்சணையும் எதுவும் கேட்கல, என்ன படிச்சிருக்காங்க, என்ன வயசுன்னு கூட நாங்கள் கேட்கல, அவங்கள தான் வாய் விட்டு என் பொண்ணு எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கா, அதே மாதிரி வயசும் உங்கள் பையனோட 2 வயசு கம்மி தான், நகை வந்து நாங்கள் 80 சவரன் போகிறோன்னு சொல்லி அவங்கள தான் சொன்னாங்க. நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல, குடும்பம் நல்லா இருக்கா, பொண்ணு நல்லா இருக்கா, அவ்வளோதான் பார்த்தங்களே தவிர மற்றபடி அவங்க வசதி இதெல்லாம் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்ற ஒரு கோவத்தில் தான், அது கூட அவங்க அம்மாவை வர சொல்லி தான் அந்த பொண்ணை நாங்கள் வீட்டுக்கே அனுப்பிவிட்டோம். மற்றபடி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குற மாதிரி நாங்கள் அடிச்சியோ கொடுமை பண்ணியோ மயிலை நாங்கள் வீட்டை விட்டு துரத்தலை அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கோமதியை கூப்பிடுறாங்க. வயசு எல்லாத்தையும் கூட விட்டுடுங்க, குழந்தை இருக்குதுன்னு பொய் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன குழந்தை இருக்குது பொய் சொன்னாங்களா? குழந்தைய நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அபார்ஷன் பண்ணதான் சொல்கிறாங்க. குழந்தைன்னு ஒன்று இருந்தால் தானே அபார்ஷன்னு ஒன்று பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கோமதி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சரவணனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சரவணன் இருந்துட்டு மயிலோட புருஷன் நான் தான் அவள் வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் வரைக்கும் போனேன். எனக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணாலையும் கொடுங்க, அடிங்க, துன்புறுத்துங்க, ஜெயிலில் தூக்கி கூட போட்டுருங்க. ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. யாரை ஜெயிலில் போடக்கூடாதுன்னு நாங்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். எதனால் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் அடித்து கொடுமை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்க. அவளால் தான் நாங்கள் எல்லாருமே சித்திரவதைப்பட்டோம். பொய் சொல்லி என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க.
அது கூட விட்டுருங்க. நான் எதுவுமே அத பெருசா எடுத்துக்கல. ஒவ்வொரு விஷயமா தெரிய வரும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அது மட்டும் இல்லங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட என்ன பத்தி எங்க அப்பா, அம்மா கிட்ட தப்பு தப்பா சொல்வா. வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு. அதனால உங்க பையனுக்கு என்ன பிடிக்காம போச்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட என்ன பத்தி தப்பாலாம் சொல்லி வச்சிருக்கா. இதெல்லாம் நியாயமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் இருந்துட்டு இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம செந்திலியும், கதிரும் வந்து வாக்குமூலம் குடுக்குறாங்க. அரசியும், நம்ம ராஜியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோனே இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்பவே குழம்பி போறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம முத்துவேலையும், சக்திவேலையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எதுக்காகவும் யாரும் பயப்படாதீங்க. நாங்க போய் பேசிட்டு வரோம்னு சொல்லிட்டு, ராஜி, கோமதி பாண்டியன் கிட்ட போயிட்டு சொல்றாங்க. சொல்லுங்க, அவங்க உங்க எதிர்த்த வீட்ல தான் இருக்காங்க. சொந்தக்காரங்க வேற. சொல்லுங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாண்டியனுக்கு எங்களுக்கும் 35 வருஷம் பகை. அதெல்லாம் அந்த பகையை நாங்கள் இப்போ மறந்ததுக்கு காரணமே இப்போ கூட நாங்கள் மறக்கல. பொம்பளை பிள்ளைங்களாம் ஸ்டேஷனில் இருக்கேன்னு பதறி அடிச்சுட்டு போயிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். நீங்கள் சொல்கிற மாதிரி பாண்டியன் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன்லாம் கிடையாது. அவன் தேடி தேடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு நாளும் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி எந்த பொண்ணையும் துன்புறுத்த கிடையாது. இவங்களாதான் ஏமாந்து போய் அந்த குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அந்த குடும்பம் ஊரு ஃபுல்லாக கடனை வாங்கி வச்சுருக்காங்க. ஏன் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு கூட திருடுறதுக்காக வந்தாங்க. கையும் காலமாக பிடிச்சி நாங்கள் தான் கம்பத்தில் கட்டி போட்டு போலீஸ் எல்லாம் வர வச்சு பஞ்சாயத்தை முடித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு போலீஸ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? இவ்வளோ நடந்திருக்கா? ஆமாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது எல்லாமே முழுக்க முழுக்க பொய். பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதுனால அந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா வர வச்சு தான் வீட்டுக்கே அனுப்பி விட்டாங்க. ஆனால் அந்த அம்மா தான் தேவையில்லாமல் இவங்க மேலே பொய்யா புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியத்தை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க. இவங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? நீங்கள் தான் பொய் சொல்லி ஏமாற்றி உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சதா சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா? அவளுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள், என் பொண்ணு ஏதோ கல்யாணம் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், நீங்கள் உண்மையை சொல்லியிருந்தா அவங்க கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க. நீங்கள் தேவையில்லாமல் பொய் சொல்லி ஏமாத்தினாலதுனால தான் உங்கள் பொண்ணை அவங்க வீட்டுக்கே அனுப்பி விட்டதா சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அபாண்டமாக என் பொண்ணு மேலே இவங்க பழி போடுறாங்க. வேலைக்கு போகணும்னு சொல்லி அடித்து துன்புறுத்திருக்காங்க. எங்கே பாருங்க, வேலைக்குன்னு ஒன்று போனால் அவள் முதல்ல டிகிரின்னு ஒன்று வாங்கியிருக்கணும், டீச்சருக்குன்னு ஒன்று படிச்சிருக்கணும். எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு எதுக்காக அந்த மாதிரியெல்லாம் பண்ண போகிறாங்க? படிச்சிருக்கிறதுனால அவங்க வீட்டில் 2 மருமக வெளியே வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டதுனால இந்த மருமகளும் ஆசைப்படுறவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கும் ஸ்கூலில் டீச்சர் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் சர்டிஃபிகேட்டே கொடுக்காம உங்கள் பொண்ணு என்னென்னமோ சொல்லி வச்சுருக்கா. நீங்களும் பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஒத்துக்கிறீங்க. ஐயோ அம்மா, நீங்களும் உங்கள் பக்கம் சாஞ்சிடாதீங்க. என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்ற மாதிரி பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.